தந்தை, மைந்தர், தூய ஆவியாரின் திருப்பெயரிலே ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே வாரும் தூய ஆவியாரே எங்களை புதுப்பியும் என்கின்ற தலைப்பிலே நம்முடைய தியானங்களை நடத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் பிரிவு 2 திருமொழிகள் 1 முதல் 13, யோவான் 16 பிரிவு 'தந்தை, மைந்தர், தூய ஆவியாரின் திருப்பெயரிலே ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே வாரும் தூய ஆவியாரே எங்களை புதுப்பியும் என்கின்ற தலைப்பிற்காக தியானிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் திருத்தூத பணிகள் பிரிவு 2 1 முதல் 13 வரை அடங்கியிருக்கின்ற இறை வார்த்தைகளையும், யோவானின் நற்செய்தி நூல் பிரிவு 16 திருமொழிகள் 1 முதல் 11 முடிய இருக்கின்ற இறை வார்த்தைகளையும் அடிப்படையாக கொண்டு சுருக்கமாக உங்களோடு நான் திருமறை தியானங்களை நடத்த விரும்புகிறேன். வாரும் தூய ஆவியாரே எங்களை புதுப்பியும் என்கின்ற இந்த தலைப்பிலே கடவுளால் வாக்கருளப்பட்ட தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளும்படியான அழைப்பினை கொடுக்கின்றவர்களாகவும், அந்த தூய ஆவியாரால் புதுப்பிக்கப்பட வேண்டியவர்களாகவும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற புரிதலோடு இன்றைய இறை வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய இறை மக்களே, நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிற இந்த தூய ஆவியார் எப்படி நம்மை புதுப்பிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, புதுப்பித்தல் என்கின்ற வார்த்தை இருக்கின்ற ஒன்றை சீரமைப்பது, மாற்றி அமைப்பது, மாற்றி படைப்பது என்று சொல்லி பொருளாகும். தூய ஆவியார் எப்படி நம்மை புதுப்பிக்க முடியும் என்கின்ற கேள்விகளை எழுப்புகிற பொழுது, முன்னமே நாம் தீர்மானித்திருக்கின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கிற, புரிந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை புதுப்பித்து மாற்றி அமைத்து தருவது இன்றைய தூய ஆவியாருடைய செயல்பாடாக இருக்கிறது. ஆகவே புதுப்பித்தல் என்பது இருக்கின்ற ஒன்றை சீரமைப்பது என்கின்ற சிந்தைகளிலே தூய ஆவியாருடைய செயல்பாடுகளின் வழியாக எப்படி புதுப்பிக்கப்படுகிறோம் என்பதை குறித்து இன்றைக்கு உங்களோடு நான் தியானம் செய்ய விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக இன்றைய நாளின் நற்செய்தி பாடம் யோவான் பிரிவு 16 1 முதல் 11 வசனம் வரையிலே இருக்கிற திருமறை பகுதிகளை நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். இந்த யோவான் 16ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற சில உண்மைகளை உங்களுக்கு நான் நினைப்பூட்டி இன்றைய தியானத்திற்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். இறுதி நற்செய்தி நூலாக யோவானின் நற்செய்தி நூல் இருக்கிறது. சபை நிறுவப்பட்டு பல ஆண்டுகள் சபை பயணித்துக் கொண்டிருக்கிற பயணத்திலே எதிர்வருகின்ற இன்னல்களுக்கும், இக்கட்டுகளுக்கும், சவால்களுக்கும் விடையாக இந்த திருமறை, இந்த யோவானின் நற்செய்தி நூல் அமைந்திருக்கிறது. ஆகையினாலேதான் யோவான் நற்செய்தியாளர் இந்த 16ஆம் அதிகாரத்தின் வழியாக துன்புறுகின்ற, அவமதிக்கப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற சபையாருக்கு புத்துணர்வை தருகின்ற விதத்திலே இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இவைகள் எல்லாம் கிறிஸ்துவால் முன்னறிவிக்கப்பட்டது என்கின்ற உண்மையை வெளிப்படுத்தி கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்துகிற ஒரு திருமறை பகுதியாக இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன்.
உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொள்வோர் கடவுளுக்கு திருப்படி செய்வதாக என்னும் காலம் வருகிறது. ரெண்டு விதமா சொல்றார். ஒன்று, உங்களை தொழுகை கூடத்திலிருந்து ஒதுக்கி வைப்பார்கள். இரண்டாவது, உங்களை கொலை செய்ய போகிறார்கள். புறக்கணிக்கப்பட போகிறீர்கள், கொலை செய்யப்பட போகிறீர்கள். இதை எதிர்த்துதான் உங்களுடைய பயணம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு முன் குறித்தே சொன்னவைகளை நினைவு கூறுங்கள் என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய தலைப்பினை ஒட்டி இந்த திருமறை பகுதியில சில காரியங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். வாரும் தூய் ஆவியாரே எங்களை புதுப்பியும். எப்படி புதுப்பிக்கின்றார்? இந்த 3 தலைப்புகளிலே கடவுளுடைய ஆவியானவர் புதுப்பிக்கின்றவராக எப்படி இருக்கிறார் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது 8வது வசனத்தை நான் படிக்கிறேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்களை தவறானவை என எடுத்து காட்டுவார். வாரும் தூய் ஆவியாரே எங்களை புதுப்பியும் என்கின்ற தலைப்பிற்காக தூய ஆவியார் அருளப்பட போகிறார் என்கின்ற செய்தியை சீடருடன் இயேசுவானவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது தூய ஆவியாரை குறித்து அவருடைய செயல்பாடுகளை குறித்து பேசிய காரியங்களை தான் நான் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறேன். அதில் 8வது அதிகாரம் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவைகள் என. அப்போ நாம் புரிந்திருக்கின்ற, நாம் அறிந்திருக்கின்ற, நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிற, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தவறானது. அதை சீர்படுத்தி சீர்திருத்தி அதை சரியானதாக படைப்பதுதான், உருவாக்குவதுதான் இந்த தூய் ஆவியாரின் பணியாக இருக்கிறது என்பதை 8ஆம் வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இன்றைய நம்முடைய தலைப்பிற்கு தூய் ஆவியானுடைய கிரியை என்பது ஏற்புடையதாக இருக்கிறது. வாரும் தூய் ஆவியாரே எங்களை புதுப்பியும் என்கின்ற வார்த்தையில என்னுடைய சிந்தனையும், என்னுடைய சொல்லும், என்னுடைய செயலும் தவறானவைகளாக இருக்கிறது. இதை புதுப்பித்து இதை சரி செய்ய வாரும் தூய் ஆவியாரே என்கின்ற தலைப்பிலே இன்றைய தூய் ஆவியாரை நாம் அழைக்க நாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். 9வது வசனம், பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. பாவம் என்பதை கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே யூத சமயம் எப்படியாக பார்த்தது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க நான் உங்களை அழைக்கிறேன். காணப்படாத இறைவனை முக்கியத்துவப்படுத்தி காணுகின்ற மனிதர்களை புறக்கணிப்பதுதான் ஆன்மீகம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கின்ற யூத சமயத்திலிருந்து ஒருவர் தோன்றுகிறார். காணும் மனிதனின் ஊடாகத்தான் காணக்கூடாத கடவுளை உன்னால் பார்க்க முடியும். இந்த மனிதனை நீ புறக்கணிப்பாயானால் கடவுளை உன்னால் அடைய முடியாது, பார்க்க முடியாது என்பதை கிறிஸ்து சொல்லி வாழ ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவின் சொல்லையும் சிந்தையையும் செயலையும் பாவத்தோடு தொடர்பு படுத்தியது அன்றைய யூத சமயம். எப்படி? ஓய்வு நாளின் சட்டங்களை மீறி பாவம் செய்கிறார் இந்த இயேசு. பாவிகளுடன் அமர்ந்து உணவுண்டு உறவு கொண்டு இவனும் பாவியாகவே மாறிவிட்டான்.
திருச்சட்டங்களாக வகுத்து பரிசுத்தம் பாவம் என்பதை குறித்து, பரிசுத்தம் அசுத்தம் என்பதை குறித்து பேசுகிறார்கள். உன்னோடு இருக்கின்ற சீடர்கள் நம்முடைய வழக்கத்திற்கு மாறாக கை கழுவாமல் அசுத்தமுள்ளவர்களாய் உணவுண்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகமொத்தத்தில் கிறிஸ்துவின் சொல், சிந்தை, செயல் எல்லாமே பாவத்தோடு தொடர்பு படுத்தி அவரை ஒரு பாவியாக சித்தரித்தது அன்றைய யூத சமயம். ஆகையினாலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவை மரணத்திற்கு நேராக நகர்த்தினார்கள். அன்புக்குரியோர்களே, ஆனால் தங்களுடைய சிந்தைகளும் தாங்களுடைய சொல்லும் தங்களுடைய செய்கைகளுமே பாவமானவைகள் என்பதை உணராது போனார்கள். ஆகையினாலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லுகிறார், தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தாங்கள் பாவமானதை சிந்தித்துக் கொண்டு, பேசிக்கொண்டு, செய்து கொண்டு பிறனை பாவி என்று சித்தரிக்கின்ற ஒரு அவல நிலைகளிலே இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை மன்னியும் என்று இயேசு ஆண்டவர் சொன்னார். இதை தொடர்ந்து உயிர்த்தெழுந்த கடவுள் தூய ஆவியாரை அருளும் வரை இந்த பட்டணத்திலே இருங்கள் என்று சொன்ன கடவுள், அவர் சென்ற பிறகு 50வது நாளிலே தூய ஆவியானவர் அருளப்படுகிறார் சீடர்களுக்கு. அவர்கள் வெளியிலே வந்து பாவத்தை குறித்து பேசுகிறார்கள். எது பாவம்? நிரபராதியாகிய, குற்றமற்றவராகிய, நன்மை செய்கிறவராகிய இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது, அப்போஸ்தலர் நடவடிகள் திருத்துத பணிகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம், அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அன்புக்குரியோர்களே, அதுவரையிலே கிறிஸ்துவின் செயல்களையும் சிந்தைகளையும் சொற்களையும் பாவமாக பார்த்த இவர்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு பேதுருவோடு இருக்கின்ற அப்போஸ்தலர்கள் பிரசங்கங்களை செய்கிற பொழுது உள்ளம் குத்தப்படுகிறார்கள். நாங்கள் செய்தது பாவம், இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை தவிர்த்து வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களே, எங்களுக்கு சொல்லுங்கள் என்கிறார்கள். அப்படியானால் முதலாவது, இந்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறவர். எப்படி என்று சொன்னால், பாவத்தை நமக்கு உணர்த்துகிறவர். எது பாவம் என்பதை தெளிவுபடுத்துவதுதான் தூய ஆவியானவருடைய செயல்பாடு. ஆகவே முதலாவது, பிறர் செய்வதெல்லாம் பாவம், நாங்கள் செய்வதெல்லாம் புண்ணியம் என்று நினைக்கின்ற கோட்பாட்டிலிருந்து தூய ஆவியானவரே, எது பாவம் எது நன்மை என்பதை எங்களுக்கு உணர்த்துங்கள் என்று ஜெபித்து, தூய ஆவியானவரே எங்களை புதுப்பித்து பாவத்தை எங்களுக்கு உணர்த்தும் என்று நாம் அழைப்பு விடுக்க வேண்டிய ஒரு நாள் இந்த திருநாள். இரண்டாவதாக, யோவான் 16:10, நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் என்னை காண மாட்டீர்கள். அன்றைய நீதி எப்படி வரையறுக்கப்பட்டது? இயேசு ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறார், ஆண்டவருக்கு எதிரானவைகளை செய்கிறார். இது யூதர்களின் நீதியாக இருந்தது. இயேசு அரசுக்கு எதிராக பேசுகிறார், அதன் அரசுக்கு எதிராக செயல்படுகிறார். இது ரோம அரசின் நீதியாக இருந்தது. இந்த இவர்களுடைய நீதி வென்றது என்று கிறிஸ்துவின் மரணத்தன்று பெருமிதம் பேசினார்கள். நீதி வென்று விட்டது, கிறிஸ்து மடித்து விட்டார் என்று சொல்லி, கிறிஸ்துவின் மரணம்தான் நீதி என்று, கிறிஸ்துவை சிலுவையிலே
கொன்று போட்டதுதான் நீதி என்று அன்றைய யூத சமயமும் ரோம அரசும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளிலே தூய ஆவியானவர் அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே தெளிவுபடுத்துகின்ற உண்மைகள் என்ன என்று சொன்னால் 32ஆம் வசனம், கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். நீ இயேசுவை கொன்றதுதான் நீதி நியாயம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த கடவுளுக்கு எதிரானவர் என்று நீ அவரை கொன்றையோ அந்த கடவுள் அவரை உயிர் பெறச் செய்தார். அப்படியானால் கடவுள் மரித்து போன இயேசுவை உயிர் பெறச் செய்தார் என்று சொன்னால் அவரை கொன்ற நீ அநீதிக்காரன், நீ செய்தது அநீதி. ஆகையினாலேதான் கடவுள் நீதியை நிலைநாட்டும்படியாக நீ அநீதியாய் கொன்ற இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்று ஆவியின் அபிஷேகம் பெற்ற பேதுரு எடுத்துரைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக, நீதியை வரையறுக்கின்றவர் இந்த தூய ஆவியானவர். நான் தூய ஆவியானவருடைய பிள்ளையாக இருப்பேனானால் நீதியை வரையறுக்க வேண்டும். அது நான் செய்த அநீதியாக இருக்கட்டும், என் எதிரிலே இருக்கிறவர்கள் செய்கின்ற அநீதிகளாக இருக்கட்டும், அதை வரையறுத்து நீதியை நிலைநாட்டுகின்ற கடமை உடையவர்கள் ஆவியின் பிள்ளைகள் என்பதை இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது 10வது வசனம், யோவான் 16:11, தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். தீர்ப்பை குறித்து அவர்கள் நினைப்பது தவறானது. அன்புக்குரிய இறைமக்களே, இயேசுவின் காலத்திலே என்ன பிரிவினைகள் இருந்தது? யூதர்கள், அந்நியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள். கைவிடப்பட்ட நிலைமைகளிலே வாழ்விழந்து கிடக்கின்ற, சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், யூதர் அல்லாதவர்கள் எல்லாம் பாவிகள். அந்த பாவத்தினாலே அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கடவுளின் தீர்ப்பு. யூதர்கள் எல்லாம் சிறந்தவர்கள், யூதர்கள் எல்லாம் கடவுளால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கு கடவுளுடைய தீர்ப்பு நன்மைக்கு ஏதுவான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற புரிதல்களிலே யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை மாற்றி அமைக்கின்றார். யூதர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், பூமியிலே வாழ்கின்ற பொழுதே கடவுள் தீர்ப்பினை செய்கிறார், அவருக்கு உகந்தவர்களுக்கு நன்மையை தருகிறார், அவர்களுக்கு ஏற்புடையாதவர்களுக்கு தீமையை பெற்று அனுபவிக்கிறார்கள் என்கின்ற புரிதல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு தெளிவினை கொடுக்கிறார். திருத்தூத படிகள் 2ஆம் அதிகாரம் அதிலே 8வது வசனம், அவ்வாறு இருக்க நம்முடைய தாழ்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என்று வியந்தனர். ஏன் இந்த ஆச்சரியம்? 7வது வசனம், எல்லாரும் அழைத்து போய் இதோ பேசுகிற இவர்கள் அனைவரும் கலிலேயர்கள் அல்லவா? சபிக்கப்பட்டவன், கடவுளுடைய தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவன் என்று நம்மால் அவமதிக்கப்படுகிற இந்த கலிலேயன் எப்படி நம்முடைய ஜென்ம பாஷைகளே தாய்மொழிகளிலே பேசுகிறார்கள்? அவர்களுக்கு புலப்படாதவைகள் எல்லாம் இவர்கள் பேசுகிறார்களே என்று வியந்து போனார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, இங்கே நன்மை தீமை அனுபவிப்பது கடவுளுடைய தீர்ப்பு என்கின்ற அவருடைய புரிதல்களை மாற்றி கடவுளுடைய தீர்ப்பு இது அல்ல என்பதை எடுத்துரைத்து கடவுளின் தீர்ப்பு என்பது எப்படி இருக்கிறது என்பதை தூய ஆவியானவரின் வழியாக அன்றைய சமூகத்திற்கு எடுத்துரைத்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நன்மையை அனுபவிக்கிறவன், தீமையை அனுபவிக்கிறவன் கடவுளுடைய தீர்ப்பு கிடங்க அதை அனுபவிக்கிறான் என்பது அன்றைய யூத சமயத்தின் புரிதல். ஏன் இயேசுவனுடைய இருந்த சீடர்கள் கூட கேட்டார்கள் அல்லவா, பிறவியிலேயே பார்வையற்றவனாக இவன் பிறப்பதற்கு காரணம்
இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்பதை நாம் சற்று ஆழ்ந்து நோக்குகின்ற பொழுது அன்றைய சமூகத்தின் சிந்தனை எப்படியாக இருந்தது? பாவத்தின் விளைவாக கடவுள் எழுதிய தீர்ப்புதான் இவன் இப்படியாய் பிறந்திருக்கிறான், பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறான், தாழ்த்தப்பட்டவனாக இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலே கூட நம்முடைய இந்து சமயத்தினுடைய தலைவர்கள் இதைதான் சொல்லுகிறார்கள். அது கடவுளுடைய தீர்ப்பு, அவன் அப்படியாய் பிறந்திருக்கிறான், நாங்கள் இப்படியாய் பிறந்திருக்கிறோம் என்று. அதை மாற்றி அமைக்கிறது பெந்தேகோஸ்தே திருநாள். ஐயோ, கலிலேயர்கள் அல்லவா நம்முடைய தாய்மொழிகளிலே பேசுகிறார்களே, நமக்கு நம்முடைய மூதாதையர்களுக்கு நிகழ்ந்தவற்றை பேசுகிறார்களே என்று வியந்து போகத்தக்கதாய் தூய ஆவியானவர் அங்கே ஆண்டுடைய தீர்ப்பு இது அல்ல என்பதை மாற்றி காண்பிக்கிறதை நம்மால் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது, நன்மைகளை அனுபவிக்கிறவர்கள் கடவுளுடைய தீர்ப்பினாலே அல்ல, தீமையை அனுபவிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த பாவத்தினால் அல்ல, உபத்திரவப்படுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். உன்னால் புறக்கணிக்கப்படுகிறவன் பாக்கியவான். யார் இவர்கள்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்திலே உபத்திரவத்தை அனுபவிக்கிறவன் அவனுடைய பாவத்தினால் அவனுக்கு கிடைக்கப்பட்ட தீர்ப்பு என்கின்ற யூத சமயத்தின் சிந்தனைகளை மாற்றி, தீர்ப்பு என்பது இங்கே நடக்கவில்லை, இனிமேல் தான் வரப்போகிறது. ஆண்டுடைய வருகையிலே ஒவ்வொரு மனிதனும் நீதி தீர்ப்புக்குள்ளாக்கப்பட போகிறான். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கான தீர்ப்பு உனக்கு கொடுக்கப்பட போகிறது என்பதை தூய ஆவியானவர் உணர்த்துகிறவராக இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, 3 விதமான காரியங்களிலே, 3 விதமான உணர்த்துதலினாலே, 3 விதமான செயல்பாடுகளினாலே தூய ஆவியானவர் என்ற நாளிலே நம்மை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். 1, பாவத்தை வரையறுக்கின்றார், பாவத்தை உணர்த்துகிறார். 2வது, நீதியை வரையறுக்கின்றார், நீதியை உணர்த்துகின்றார். 3வது, தீர்ப்பை வரையறுக்கின்றார், தீர்ப்பை உணர்த்துகின்றார். இந்த 3 நிலைகளிலேதான் தூய ஆவியார் மனிதனை புதுப்பிக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தூய ஆவியார் அருளப்பட்ட இந்த திருநாளிலே நாமும் கூட ஒரு விசை, வாரும் தூய ஆவியாரே எங்களை புதுப்பியும் என்று நம்மை தூய ஆவியாருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பாவத்தை உணர்த்துகிறவராகவும், நம் வழியாக பிறர் பாவத்தை உணர்த்துகிறவராகவும், நமக்கு நீதியை கற்பிக்கிறவராகவும், நம் வழியாக நீதியை நிலைநாட்டுகிறவராகவும், நமக்கு தீர்ப்பை குறித்த தெளிவை கொடுக்கிறவராகவும், பிறரை தீர்ப்புக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்களாகவும் நம்மை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆவியானவர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். பரலோக தந்தையே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா தொற்று, எங்கு பார்த்தாலும் மரண ஓலைகள், மருத்துவமனையில இடம் கிடைக்காத சூழ்நிலை, கதவுகளை அடைத்துக் கொண்டு வெளியிலே வரக்கூடாது என்கின்ற கட்டளைகள், பெந்தேகோஸ்தே திருநாளிலே அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள் இருந்தவர்களுக்கு ஆவியானவர் அருளப்பட்ட பொழுது புதுவெலன் அடைந்தார்கள். கதவுகளை திறந்து வீதிகளிலே வந்தார்கள். அவர்கள் வழியாக பாவம், நீதி, தீர்ப்பை குறித்ததான உணர்த்துதல் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நாங்களும் ஆண்டவர சீடர்களை போன்று பூட்டிய அறைகளிலே, பூட்டிய இல்லங்களிலே நாங்கள் பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறோம். எங்களுக்கும் ஆவியானவர் அருளப்பட்டு நாங்களும் விடுவிக்கப்பட்டவர்களாய் வீதிகளுக்குள் செல்ல, இயல்பு நிலைக்கு சென்று உம்முடைய நற்செய்தியை பறைசாற்ற, உம்முடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள தூய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். அன்றைய யூத, அன்றைய ரோம மக்களின் எண்ணங்களை புதுப்பித்த கடவுள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே எங்கள் சூழ்நிலைகளை புதுப்பிக்கின்ற தூய ஆவியாராய்
எங்கள் மத்தியிலே செயல்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேக நேரங்களிலே பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, தீர்ப்பை குறித்து தெளிவற்றவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொண்டு பிறரை நாங்கள் ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறோம். தூயாவியானவரே, எங்களுக்குள் வந்து எங்களுக்கு உணர்த்தி எங்களை புதுப்பித்து புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக எங்களை இந்த நேரத்தில் அபிஷேகித்து அனல் மூட்டி எழுப்பி இந்த உலகத்தில் பிறரை நாங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர்களா, நீதியை தரித்துக் கொள்கிறவர்களா, தீர்ப்புக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்களா, எங்களை நாங்கள் மாற்றி பிறரை மாற்றுகின்றவர்களாக வாழ வளர கிருபை செய். அன்றைய சீடர்களின் அச்சத்தை போக்கிய கடவுள் யூத சமயத்திற்கும் ரோம அரசத்திற்கும் பயந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் கொரோனா தொற்றுக்கும் அதன் விளைவாக வருகின்ற பலவிதமான விலகினங்களுக்கும் பயந்து கிடக்கிறோம். தூய ஆவியார் அவர் அருளப்பட்ட இந்த திருநாளில் விடுவிக்கப்பட்டவர்களாய் இயல்பாக நாங்கள் வெளியிலே சென்று தைரியமுடன் இந்த கொரோனா தொற்றை எதிர்கொள்ளத்தக்கதான் வல்லமையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசுவின் ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென். கர்த்தருடைய கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியம் வழிநடத்துவதும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.